ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பார்ட்டி வேர் இயரிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இயரிங் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன், ஸ்கொயர் டைப் ஸ்டோன் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து நான் 2 இயரிங்க்கு தேவையான ஸ்டோனை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கம்மலுக்கான பேஸும் ஸ்டாப்பரும் எடுத்திருக்கேன். எதுவுமே நான் வந்து குவாலிட்டி கம்மியாக கிடையாது, ஹை குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்டோன், கம்மலை சுற்றி ஒட்டுற ஸ்டோன், ஒட்டுறதுக்கான B17 க்ளூ, அடுத்தது MTF ஸ்ட்ரீட்டு. இந்த திங்ஸ் எல்லாமே வச்சு நீட்டாக ஒரு இயரிங் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனையும் வந்து அதில் MTF ஸ்டீலில் ஒட்டி எடுத்துக்கலாம். இது வந்து காயறதுக்கு வந்து 48 ஹவர்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா காய விட்டால் தான் கம்மல் வந்து நல்ல லாங் லாஸ்டிக்காக வரும். அதுக்கப்புறம் ஸ்டோன் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஸ்டோனை எடுத்து நான் கரெக்டாக மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஜுவல்லரி மேக்கிங்க்கு இந்த கட்டரும் ப்ளையரும் கண்டிப்பாக தேவைப்படும். இது ரெண்டும் நீங்கள் ஜுவல்லரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இது 2 டூல்ஸும் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ ஸ்டோனை வந்து நம்ம மெஷர் பண்ணி 2 ஸ்டோன் வந்து 2 சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், 2 இயர்ஸிங்க்கும் ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டோனை சுற்றி வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸை வந்து கேப் இல்லாமல் ஒட்டினா தான் நமக்கு வந்து பார்க்க கம்மல் அழகாக இருக்கும். அதனால நல்ல கேப் இல்லாமல் நீட்டாக ஸ்டோனை ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோனில் வந்து கை படக்கூடாது. அதனால் அந்த க்ளூவில் இருக்கிற அந்த கம்பி வச்சே நான் வந்து ஸ்டோனை வந்து இது பண்ணுறேன். நெருக்கமாக கொண்டு வந்துக்கிறேன். நெருக்கமாக கொண்டு வந்து ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஒட்டி தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி இதுவும் 48 ஹவர்ஸ் வந்து நல்லா காயணும். பொதுவாக ப்ராப்பராக காயறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்ல லாங் டைம் இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்டோன் வந்து உதிர்ந்துடும், ஸ்டிக்கரில் இருந்து அந்த கம்மில் இருந்து வெளியில் வந்துடும். இந்தளவு நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம வந்து இயரிங்கோட பேஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இயரிங்கோட பேஸ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டான இடத்த வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தப்பாக மார்க் பண்ணிட்டோம்னா க்ளூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது வந்து நமக்கு பேஸ் வந்து அங்கேயும் மாறிடுச்சு அப்படின்னா, அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா கம்மல் வந்து நல்லா இருக்காது. அதனால் பேஸை நல்லா மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸை வந்து அட்டாச் பண்ணணும். இதுவும் அட்டாச் பண்ணிவிட்டு 48 ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா நீட்டாக இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காய விட்டுறலாம். இப்படி காய விட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பரான அழகான பார்ட்டி வியர் இயரிங் ரெடி. இது வந்து என்னோடய செகண்ட் ஆர்டர். இதே மாதிரி நல்ல டார்க் க்ரீன் ஸ்டோன் வச்சு நான் ஒரு இயரிங் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதே கஸ்டமர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இந்த பிங்க் கலரில் எனக்கு வந்து ரெடி பண்ணி கேட்டாங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இயரிங்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலில் நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.